பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். பரலோகத்துக்கு முன்னடையாளமாக இந்த பூமியில சில காரியங்கள் செய்கிறோம். என்னென்ன தெரியுமா? பாடல், துதிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆராதனை, இது எல்லாமே பரலோகத்திலே செய்யப்படுகிறது. அந்த தூதர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவங்க எப்போதும் என்ன செய்கிறார்களாம்? தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வானத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற அத்தனை தூதர்களும் பரிசுத்தவான்களும் கர்த்தரை பாடி போற்றி எப்போதும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா தேவாதி தேவன் துதிகளின் மத்தியில் அதிகமாய் வாசம் செய்கிற தேவன். நம்ம ஏன் இந்த பூமியில தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது அதிகமாய் பாடல்களை பாடி ஆராதனை செய்து அதுக்கப்புறம் பிரசங்கத்துக்குள்ளாக போகிறோம் தெரியுமா? பரலோகம் அந்த எப்படி பரலோகத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறதோ அது போல இந்த பூமியில நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருக்கிறதாக அர்த்தம். 1000 வருட அரசாட்சி வரும் பொழுது நம்ம எல்லாரும் எப்படி இருப்போமா? தேவ தூதர்களை போல எப்போதும் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருப்போம். அங்க கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, ஐயோ ஃபீஸ் கட்டணுமேங்கிற கவலை இல்லை, ஐயோ வேலைக்கு போகணுமேங்கிற வருத்தம் இல்லை, எதை குறித்துமே கவலை இல்லை. ஏன்னா அங்க கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அவருக்கு முன்பாக நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை துதித்து பாடி அவரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்துவதுதான். இது இந்த பூமியில செய்யப்படுகிற காரியம். தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது நம்ம இதை தான் அதிகமா செய்கிறோம். பக்தன் இப்படியாய் பாடினார், பெக்மன்சை அப்படியாய் பாடினார். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் சொல்லிட்டு. அப்போ நம்ம எல்லாரும் எதற்காக பாடுகிறோமா? அந்த வானத்தில் தேவ தூதர்கள் பாடின பாடலை பார்க்கிலும், தேவ தூதர்கள் துதிக்கிற அந்த துதிகளை பார்க்கிலும், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று உற்சாகத்தோடு ஆவலோடும் ஒரு மனிதனை படைத்தார் அல்லவா? அந்த மனிதன் துதிக்கும் பொழுது பரலோகமே இங்கு உற்று நோக்குமாம். அடடா, நம்ம சத்தத்தை விட பூமியில மிகப்பெரிய அளவுல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? பூமியை உற்று நோக்கி பரலோகம் இறங்கி வரும் நாம் ஆராதிக்கிற ஆராதனையை பார்ப்பதற்கு, நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு கோடான கோடி தூதர்கள் இறங்கி வருவார்கள். ஆகையினால நம்ம ஆலயத்துக்கு போகும் பொழுது துதிக்க வேண்டும். இப்ப பாருங்க, சங்கீதம் 95 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் நிறைய வசனங்கள் அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தரை கம்பீரமாய் பாடி தம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடுவோம் வாருங்கள். நம்ம தேவ ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக. அடுத்து பாருங்க, 2வது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். பரலோகம் எப்போதுமே ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும். அதனால கர்த்தர் மெய் மறந்து அந்த இடத்துல என்ன பண்றாரு? அவர் முழுவதுமாக மகிழ்ச்சியா இருக்கிறார். அவர் கம்பீரமாய் உட்கார்ந்து இருக்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். ஏன்னா அதுதான் அவருக்கு இன்பமானது. துதித்தலே இன்பமானது. ஆகினால இதிலேயே 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிற கடவோம் வாருங்கள். இன்னும் நிறைய வசனம் இருக்குங்க இந்த ஆராதனை குறித்தும். கைத்தாளத்துடனே எக்கால சத்தத்துடனே நம்ம வந்து ஆராதிக்கலாம். ஆராதிக்கிறத பத்தி நிறைய இருக்கு. நம்ம மட்டும் இல்லைங்க, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பறவைகள், இயற்கை சகலமும் விடியற்காலையில எழுந்த உடனே கர்த்தரை ஆராதிக்கிறது என்று வேதமே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? எல்லாமே கர்த்தரை ஆராதிக்கிறது. இந்த பூமி ஆராதிக்கிறது, அந்த வானம் ஆராதிக்கிறது, சூரியன் ஆராதிக்கிறது, எல்லாமே ஆராதிக்கிறது. இந்த மனிதர்கள் மாத்திரம்தான் ஞாயிற்றுக்கிழமையானா என்ன பண்றாங்க? பல வேலைகளுக்கு போய் விடுகிறார்கள், சொந்த வேலைகளுக்கு போய் விடுகிறார்கள். இதுலயே சகரியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீடாகிய ஆலயம். நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆசைப்பட்ட ஜனங்களை எல்லாம் போய் பார்க்கிறோம் இல்லையா? எல்லாரையும் போய் நம்ம பார்க்குறோம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், என் அக்கா வீட்டுக்கு போகிறேன், என் அம்மா வீட்டுக்கு போகிறேன், என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு முறை கேப் கிடைக்கும் போது, எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் ஒருத்தர் சொந்தங்கள் வீட்டுக்கு போயிட்டு மகிழ்ந்து கொண்டாடி ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் அது அப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருக்கு பண்டிகை. அது கர்த்தர் எதிர்பார்க்கிறாராம், என்னுடைய வீட்டுக்கு எல்லாரும் வருவார்களா? தேவனுடைய வீடாகிய ஆலயம் என்கிற
இடத்துல என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவர்களை பார்க்கிற தேவனா இருக்கிறேன். என்னை பார்க்கும்படி எல்லாரும் வருகிறார்களா என்று கர்த்தர் கரம் விரித்து ஏக்கமாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம வந்து அவரை மகிழ்விக்கிற வகையில நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது எப்படி போவோம்? இவங்களுக்கு இது பிடிக்கும்பா, இவங்களுக்கு இது பிடிக்கும், இந்த ட்ரெஸ் பிடிக்கும், இல்ல இவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும், இல்ல இவங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும், கொஞ்சம் பூ வாங்கிக்கோ, என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? ஆராதனை, வர்ஷிப். இதுல கர்த்தர் மெய்மறந்து உட்கார்ந்து இருப்பாராம் கம்பீரமாய். அப்போ இன்னும் மேலும் 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 தேவனுடைய மகிமை வல்லமை சகலமும் அப்படியே பயங்கர பவர்ஃபுல்லா மாறிக்கொண்டே போகுமாம். அவர் மனம் குளிர குளிர நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்பா, நான் இவங்களை எனக்காக தான் ஏற்படுத்தினேன், இவங்க என்னை மகிழ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? உள்ளான மனதிலிருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இதற்காக தான் நம்ம கரங்களை தட்டி பாடி ஆராதித்து நம்ம என்ன பண்ணணும்? தேவனை மகிழ்விக்கணும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். வாருங்கள் என்று சொல்லப்பட்டது போல எல்லாரும் தேவ ஆலயத்துக்கு வந்து கரங்களை தட்டி பாடுங்க. அதுதான் நீங்க தேவனுக்கு கொடுக்கிற ஒரு மகிமை. சிலர் நம்ம எல்லாருமே வந்து கரங்களை தட்டி பாடுறோமான்னு கேட்டா சில நேரங்கள்ல உண்டு, சில நேரங்கள் இல்லை. ஆனா தட்டி பாடும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? அங்க இடுகிற மற்ற மியூசிக்கை விட நம்ம கரங்களை தட்டி மியூசிக் எழுப்பும் பொழுது அதை தேவன் மகிழ்கிற தேவனா இருக்கிறார். நம்மை உண்டு பண்ணினதே அவரை துதிக்கும்படி தானே. அதை நம்ம நிறைவேற்றினாதான் நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இல்லையா? ஆகினால இதை நாம் உற்சாகத்தோடு செய்யும் பொழுது பரலோகமே இறங்கி வந்து தேவ தூதர்கள் நம்மோடு கூட இணைந்து நம்மளோடு கூட என்ன பண்ணுவாங்களாம்? ஆராதனை மிக அருமையாக இருக்கும். தேவநாமம் மகிமைப்படும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா, எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்தி அவர் வல்லமையை பாடி மகிழ்ந்து கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.